வணக்கம் மக்களே. ரேஷன் பொருட்கள் வீடு தேடி டைரக்டா வரப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வரும், அதே போல எப்போ இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் மட்டும் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனல்ல தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டாக கொடுத்துட்டு வரும். தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தின் சோதனை முயற்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 16 லட்சம் வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் 15 இத்திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை துவங்கி வைக்க போகிறார். தமிழக ரேஷன் கடைகளில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் மாதந்தோறும் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவை மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் விநியோகத்தில் முறைகேட்டை தடுக்க கார்டில் உள்ள உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் ரேஷன் கடைக்கு வந்து விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மூத்த குடிமக்கள், நடக்க முடியாதவர்கள் மட்டும் வேறு நபரை அனுப்பி வைக்க, அதாவது அனுப்பி பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்புதல் பெற வேண்டும். உறவினர்கள் இல்லாதவர்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் ஊழியர்கள் வாயிலாக உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டம் சோதனை ரீதியாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, தருமபுரி, நாகை, நீலகிரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 10 ரேஷன் கடைகளில் இம்மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு கடையிலும் தலா 70 கார்டுதாரர்களின் வீடுகளுக்கே வேனில் ரேஷன் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டன. இதற்கு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. சோதனை முயற்சி வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆகஸ்ட் 15 இந்த ஒரு திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய 16 லட்சம் கார்டுதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இக்கார்டுதாரர்களின் குடும்பத்தில் 21 லட்சம் பயனாளிகள் உள்ளனர். இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: பேனில் ரேஷன் பொருட்களுடன் எடை போடும் கருவி, விற்பனை முனைய கருவி ஆகியவற்றை கார்டுதாரர்களின் வீட்டிற்கே எடுத்துச் சென்று எடை போட்டு வழங்கப்பட்டன. இதனால் சிரமமின்றி பொருட்களை பெற முடிந்தது என்று கூறியுள்ளார். ஒருவருக்கு வழங்க 5 முதல் 70 நிமிடம் ஆனது. வீடுகளில் ஆட்கள் இல்லாதது, முகவரி மாறியிருப்பது உள்ளிட்ட விவரங்கள் கண்டறியப்பட்டன. எனவே திட்டம் துவங்கியதும் கார்டுதாரர் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே மொபைல் போன் எண்ணில் தகவல் தெரிவிக்கப்படும். டோர் டெலிவரி திட்டத்தில் அனைத்து வகை கார்டுகளிலும் உள்ள மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருட்கள் வழங்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். தமிழகத்தில் மொத்தம் 2.25 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். அதாவது தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குபவர்கள் மளிகை பொருட்கள் கட்டாயமாக வாங்க வேண்டுமா என்பது குறித்து அதிகாரிகள் கொடுத்துள்ள விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அரசு கொடுக்கும் இலவச அரிசி, கோதுமை, எண்ணெய், பருப்பு உள்ளிட்டவைகளுடன் மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. பொதுமக்களுக்கு மிக குறைந்த விலையில் இவை கிடைப்பதால் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த மளிகை பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டுமா என்றால் இல்லை. பொதுமக்கள் விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம். தேவையான பொருட்கள் குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளிகளிடம் கேட்பார்கள். விரும்பும் பொருட்களை பொதுமக்கள் தேர்வு செய்து வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது குறித்து கூட்டுறவுத்துறை ஏற்கனவே பல முறை அறிவித்து உள்ளது. இந்த சூழலில் கோவை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் இப்போது ஒரு விளக்கம் கொடுத்து உள்ளார். அதில் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நடத்தப்படும் ரேஷன் கடைகளில் கூட்டுறவு தயாரிப்புகள், விவசாய வேளாண் பொருட்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரால் அனுமதிக்கப்பட்ட மளிகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றத்திற்காகவும் லாபத்துக்காகவும் சங்க செலவினத்தை குறைக்கவும் அரசிடம் இருந்து பெரும் மானியத்தை குறைத்திடும் நோக்கத்தில் மசாலா பொடி, டீ தூள், உப்பு, சோம்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த பொருட்கள் ரேஷன் கார்டுதாரர்கள் தேவைப்பட்டால் வாங்கலாம்.
கட்டாயமில்லை என தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் தங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளவும், கூடுதல் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.